நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆடியோ கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா நம்ம லேட்டஸ்ட்டாக கார்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு வே தான். இது வந்து கார்களுக்கானது கிடையாது. இது வந்து பஸ்ஸு, வேன் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் எல்லாமே ஆடியோ செட்டப் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆடியோ கண்ட்ரோல் யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இது வீடியோவாக எடுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அண்ணா வந்து கேட்டிருந்தாங்க விருதுநகர் மாவட்டத்துலேருந்து, இந்த மாதிரி ஆடியோ கண்ட்ரோல் யூனிட் அப்படி கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம லோக்கலில் வந்து நம்ம ஆம்பிளிஃபையர்லாம் செய்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆடியோ கண்ட்ரோல் யூனிட்டை செய்வாங்க. ஸோ இவங்க செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஒரு 10,000லேருந்து 15,000 20,000 அந்த மாதிரி பல ரேஞ்சில் இது செய்து கொடுப்பாங்க. இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் ஒரு இன்புட் டிவைஸாக ஒரு கார் ஆடியோ யூஸ் பண்ணுவோம், இல்லைனா மிக்சர் யூஸ் பண்ணுவோம். மைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க மிக்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆடியோ டிவைஸ் இருக்கு இல்லையா, ஆடியோ இன்புட் டிவைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிவைஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூனிட்டுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ரிமோட்டு மூலமாக இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேனுவலாகவும் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு இதை செட் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமைஸ்டு தான். இதில் நம்ம எந்தெந்த மாதிரி நமக்கு தேவையோ அந்த மாதிரி கேட்டால் அதே போல எல்லாம் செய்து கொடுப்பாங்க. இது ஃபிக்ஸடெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் பிராண்டடு வாங்க போகிறப்போ அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. நம்ம ஹேண்ட்மேடாக செய்கிறப்போ வந்து நம்ம தேவையான செட்டப்பில் இதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஆடியோ டிவைஸ் இருக்குது இல்லையா, ஸ்டீரியோவும் மிக்சர் அதெல்லாம், இதில் இருக்கக்கூடிய அவுட் எடுத்து கொண்டு போய் இதில் இன்புட்டாக கொடுப்பாங்க. இதிலேருந்து ஒரு 5.1 அவுட் எடுத்து இதைத்தான் வந்து ஆம்பிளிஃபையரில் கொடுத்து அந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கர்ஸுக்கு கனெக்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாக பேசிக்காக ஒரு வேன்லேயும் சரி ஒரு பஸ்ஸிலெல்லாம் வந்து ஆடியோ ப்ராசஸிங் பண்ணுறது. இது ஒரு கான்செப்ட். இப்போ பஸ்ஸிலே வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஒரு பஸ்ஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி ஸ்டீரியோ கான்செப்டில் தான் பண்ணியிருந்தாங்க. 2.1 அப்படிங்கிற கான்செப்டில் தான் பண்ணியிருந்தாங்க. 5.1 கான்செப்டே பண்ணலை. ஒரு சைடு எல்லாமே ரைட் சேனல், இன்னொரு சைடு எல்லாமே லெஃப்ட் சேனல், சென்ட்ரல் சேனல் அப்படின்றது ஒன்று கிடையாது. அதுக்கு பதிலாக சப்வூஃபருக்காக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதே அப்படி ஒரு கான்செப்ட் வந்து 2.1. அதில் சப்வூஃபர் 4 கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடு ஊஃபர் ஒரு 7 ஊஃபர் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு 7 ஊஃபர் கொடுத்துருந்தாங்க. ஊஃபர் மீன்ஸ் ஓவல் டைப்பில் உள்ள கொடுத்துருந்தாங்க பஸ்ஸில். ஸோ அப்போ 7 + 7 14. அது ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகும், சப்வூஃபருக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் 5.1 கான்செப்டில் ஒர்க் பண்ண வைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அது ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, ஒரு கேட்டகரியில் பண்ணுவாங்க. ப்ரைஸை பொறுத்தும் அது மாறுபடும். அப்போது இது வந்து நான் அந்த அண்ணா வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்க நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மார்த்தாண்டம் JKR ஆடியோஸில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு டக்குன்னு அந்த அண்ணா கேட்டது ஞாபகம் வந்துச்சு. அதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி இதில் நம்ம கார் ஆடியோஸுக்கான கான்செப்ட் ஒன்றுமே இது கிடையாது. இது வந்து பஸ்ஸில் வேன்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆடியோ கண்ட்ரோல் யூனிட். இதில் அப்படி தான் எழுதியிருப்பாங்க, ஆடியோ கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லியிருப்பாங்க. இது சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு மினி ப்ராசஸர்னு வேணும்னா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டில் ஒர்க் ஆகும். இது வந்து டிசைன் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பேக் சைடு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆடியோ இன்புட்டு மெத்தட்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட் வந்து 5.1 அப்படிங்கிற கான்செப்டில் ஆடியோ அவுட் எடுக்கலாம். இது 2.1 கான்செப்டில் நமக்கு ஆடியோ அவுட் வேணும்னா அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை 4.1 வேணுனாலும் அந்த மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டைப் தான் இது. இது வந்து இது அவங்க ஒரு மாடல் செய்து வச்சுருந்தனால நான் இதை எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அத்தியாவசியம் ஃபினிஷிங்காக தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து இன்னும் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சோன்னு தெரியல. அத்தியாவசியம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இதை நான் செக் பண்ணி ஒன்று இதில் காமிச்சு தரல. காரணம் இது அந்த பஸ்ஸு வேன் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ப்ராசஸ் ஆகும், யூஸ் ஆகும். ஸோ கார்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்புட்டு கொடுத்துக்கலாம். நிறைய டைப் இன்புட் இருக்குது. அவுட்புட் வந்து 5.1 எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் வந்து நீங்கள் பல டைப்பில் செய்துக்கலாம். இதில் ரிமோட் இருக்குது. ரிமோட்டில் வந்து இன்புட் மெத்தட் எல்லாமே நம்ம ரிமோட் கிட் இது ஆக்சுவலி. ரிமோட்டு மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் இருந்தது கரெக்டாக எனக்கு நான் கெஸ் பண்ணுறது ஒரு 10 12 அந்த ரேஞ்சில் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். இதோடைய டீட்டெயில் இனி வேணும்னாக்க நான் JKR ஆடியோஸோடைய நம்பர்ஸ் வந்து நான் வீடியோலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்க நீங்கள் தாராளம் அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ரிலேட்டடாக இது மட்டும் இல்லை இன்னும் அப்கிரேட் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்.